இந்த விமான விபத்து தொடர்பான அவசர ஆலோசனை நடந்து வருகிறது. விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளோடு அமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரத்தை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா, இந்த அவசர ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படும், விவரங்கள் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க, விவரங்கள்? கண்டிப்பாக ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக தற்போது டெல்லியில் விமான போக்குவரத்து மற்றும் ஒத்துழைப்புக்கான இணையமைச்சர் முரளிதர் மேஹுல் தலைமையில் மூத்த விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் இந்த ஏர் இந்தியா விமான விபத்திற்கான காரணம் மற்றும் இதனுடைய சேதம் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இது ஒரு இந்தியாவில் நடந்த விமான விபத்துகளில் மிகப்பெரிய ஒரு விமான விபத்தாக இது கருதப்படுகிறது. என்றால் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில், அதாவது ஆபத்து இருக்கிறது, எங்களுக்கு உதவி தேவை என்று விமான தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு விமான போக்குவரத்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பதில் தகவல் அனுப்புவதற்குள் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மற்றும் தற்போது அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்றால் போயிங் 787 விமானத்தில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த போயிங் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் கடந்த சில மாதங்களாகவே நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் அல்ல, வெளிநாடுகளில் அட்லாண்டா ஏர்வேஸ் கூட போயிங் விமானத்தை மீண்டும் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும், மீண்டும் ஒரு முறை சோதிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட ஒரு கருத்துக்களை வைத்திருந்தது. இந்த விபத்து பிறகு அது இந்தியா தரப்பிலும் எழுப்பப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் உள்ளது. முதற்கட்டமாக தற்போது நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் இந்த விபத்தின் சேதம் மதிப்பு எவ்வளவு என்பது ஆய்வு செய்யப்பட உள்ளது. அதன் பிறகு விபத்துக்கான காரணம் தற்போது கண்டறியப்பட்டிருந்தால் அது தொடர்பாகவும் விவாதிக்கப்படும். ஒருவேளை விபத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றால் அந்த பிளாக் பாக்ஸ் அது கண்டறியப்பட்டு விட்டதா, அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் முக்கியமா விவாதிக்கப்படும். தற்போது இந்த விமான விபத்தில் அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு என்பது தற்போது வரை எதுவும் அரசால் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர் ஒருவரும் பயணித்திருக்கிறார் இந்த விமானத்தில். அவரது நிலைமை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் உள்ளன. இந்த விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு ஏதேனுமா, விமானியின் தவறு ஏதேனும் உள்ளதா என்பதெல்லாம் என்றால் விமானம் புறப்பட்டு 8 நிமிடங்களில், அதாவது சரியாக 1:30 மணிக்கு ரன்வேயில் நிற்கிறது. 1:34க்கு இயந்திரங்கள் இயக்கப்பட்டு நகர தொடங்குகிறது. 1:38க்கு விபத்துக்குள்ளாகிறது. இந்த அனைத்து விஷயங்களுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். இதில் யாருடைய தவறு என்பதெல்லாம், என்ன தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது கார்கே. அது மட்டுமல்ல, அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், மீது இந்தியாவில் போயிங் 787 விமானங்கள் ஏராளமாக உள்ளன, அதிலெல்லாம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது கார்கே. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. தொடர்ந்து ஆலோசனையும் நடந்து வருகிறது. அதே நேரத்தில் இதே போன்ற விமான விபத்துக்கள் இந்த வகை விமானங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்ற ஆய்வுகளும் நடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.